மதுரை மாநகர் தல வரலாறு கூறுவது பத்மாவதி பரிமளம். இந்த தலத்தின் பெருமை தனிப்பெருமை வாய்ந்தது. தனஞ்சயன் இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒரு காலத்தில் மதுரையில் சுற்றி கடம்ப மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. குலசேகர பாண்டியன் நாட்டை ஆண்டு வந்தான். அப்பொழுது தனஞ்சயன் என்றும் வணிகன் அந்த கடம்ப வனம் வழியாக செல்லும் பொழுது இருட்டிவிட்டது. அங்கே தங்க நேரிட்டது. பொய்கை ஒன்றில் சுயம்புலிங்கம் காட்சி அளித்தது. அவன் அதில் நீராடி சிவலிங்கத்தை வணங்கி தங்கி இளைப்பாறினான். அன்று ஒரு அதிசயத்தை கண்டான். தேவர்கள் பலர் வந்து சிவலிங்கத்திற்கு முறையாக பூஜைகள் செய்வதை பார்த்து அதை பாண்டிய மன்னனிடம் கூறினான். பாண்டியனின் கனவில் சித்தர் வடிவில் சிவபெருமான் தோன்றி கடம்ப வனத்தை திருத்தி நாடாக்குக என்று கூறி மறைந்தார். அந்த கடமையை ஏற்ற குலசேகரன் கடம்ப வனத்தில் காட்சி தந்த சிவலிங்கத்திற்கு ஒரு மாபெரும் ஆலயத்தை எழுப்பினான். அகன்ற வீதிகளும் மணிமாடங்களும் நிறைந்த அழகிய திருநகராக மாற்றி அமைத்தான். வரலாற்றில் அடையாளமாக இக்கோயிலுக்கு வடக்கு சுற்றில் பார்த்தால் கடம்ப மரம் ஒன்று இன்றுக்கும் காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. இலக்கியங்களிலும் இவை கடம்பவனம் என்றே குறிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அமைந்த இந்த ஸ்தலம் மாலிகாபூரின் படையெடுப்பில் கோவில் சிற்பங்கள் தகர்ந்து சிதைவுபடுத்தினான். பின்னர் நாயக்கமார்களில் விஸ்வநாத நாயக்கன் என்பவர் புனரமைத்து 1000 மண்டபங்களையும் அரியநாத முதலி என்றவரால் கட்டப்பட்டு விஸ்வநாத நாயக்கருக்கு பின் பலரும் இதை வழிபட்டு இதை செய்து கொண்டு வந்தனர். இப்படியாக இந்த ஸ்தலம் உருவாகியது. புராண பின்புலம் அது புராணம் வழியாக பார்க்கும்பொழுது மதுரை ஆண்டு வந்த மலத்வச பாண்டியனும் அவன் மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டனர். புத்திரகாமேட்டி யாகம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு அருளும் பொருட்டு அன்னை உமாதேவியார் யாக குண்டத்தில் 3 தனங்களை உடைய பெண்ணாக தோன்றினார். குழந்தை உருகண்டு பேரானந்தம் பெற்ற அரசன் குழந்தை உருவை இருக்கும் மாற்றத்தை கண்டு மனம் வருந்தினார். சிவபெருமான் அசரீரியாக தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளை சிறப்புற்று வளர்க்க சொல்லி அவள் தனக்கேற்ற கணவனை காணும் பொழுது அந்த ஒரு தனம் மறைந்து விடும் என்று கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றான். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக தடாதகை கல்வி கேள்விகளில் சிறந்து மிக்க வளர்ந்து பாண்டிய நாட்டின் அரசியானால் செங்கோல் வழுவாமல் சிறந்த முறையில் அரசாட்சி செய்து வந்தார். எல்லை விரிவுபடுத்தி எண்ணி பல குறுநில மன்னர்கள் மீது படையெடுத்து வென்றாள். பெரும் படையுடன் சென்று கைலம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினாள். எதிர்த்த பூதப்படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார். பெருமானை தன்னெதிரே கண்டதும் தடாதகை பெண்ணுக்குரியே அச்சமடம் நாணம் பயிர்ப்பு என்ற 4 நெறியில் நாணி தலை குனிந்தாள். இறைவனும் மதுரையை அடைந்து இன்றிருந்து 8வது நாள் உன்னை வந்து மனம் புரிவோம் என்று கூறினார். அவர் கூறியபடியே பங்குனி உத்திரத்தில் தடாதகைக்கும் சிவனுக்கும் திருமணம் நடந்தேறியது. சுந்தர பாண்டியன் என்னும் பெயர் கொண்டு மதுரையை ஆண்டு வந்தார். பிறகு உக்கிரமகுமார பாண்டியனுக்கு முடிசூடிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வராக இறைவ வடிவமானார் என்பது இத்தலத்தின் வரலாறு. மீனை ஒத்த கண்களை உடைய தடாதகை பிராட்டியை மீனாட்சி அம்மை என்ற பெயருடன் கோயில் கொண்டு இங்கு அன்பர்களுக்கு அருள் பாலிக்கிறார்.